So first நம்ம amplitude modulation பார்த்தோம். செகண்டா இப்ப நம்ம angle modulation பார்க்கலாம். So angle modulation அப்படிங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க நம்ம frequency or phase of carrier வந்து with respect to modulating signal நம்ம vary பண்ண போறோம். இதுதான் நம்ம angle modulation அப்படின்னு சொல்லுவோம். இதுல நமக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. frequency modulation ஒன்னு, phase modulation ஒன்னு. frequency modulationல frequency will be varied with respect to the modulating signal and phase modulationல நமக்கு phase vary ஆகும். இது ரெண்டு கண்டிஷன்லயுமே நமக்கு amplitude வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். So ஒரு ஜெனரலா ஒரு angle modulated waveல பாத்தீங்கன்னா E of t is equal to EC sin omega ct plus pi of t அப்படின்னு கிடைக்கும். அதாவது theta of t. இதுல E of t அப்படிங்கிறது வந்து it represents the angle modulated wave. EC represents the peak amplitude. Omega c carrier frequency and theta of t வந்து instantaneous phase deviation. So இதுதான் ஒரு angle modulated wave ஓட representation. So amplitude modulation நம்ம AM அப்படின்னு represent பண்ணுவோம். Angle modulation அப்படின்னாலும் நம்ம AM அப்படின்னு represent பண்ணுவோம். So questionsல வந்து பாத்தீங்க அப்படின்னா AM இல்ல அதாவது angle இல்ல amplitude modulation அப்படிங்கறத வந்து நம்ம தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆன்சர் பண்ணணும். So instantaneous phase value நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா omega ct plus theta of t and instantaneous frequency வந்து நமக்கு omega c plus theta dash of t அப்படின்னு கிடைக்கும். இதுல theta dash of t is equal to d by dt of theta t. So fm ஓட equation நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா E of t is equal to EC sin omega ct plus k1 em divided by omega m into sin omega mt. So இதுல இந்த entire values of constant வந்து நம்ம k அப்படின்னு replace பண்ணலாம். So k1 அப்படிங்கிறது வந்து deviation sensitivity of frequency. ஆனா k அப்படிங்கிறது வந்து deviation sensitivity of phase. இப்ப FM equation பார்த்த மாதிரி next PM equation எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா E of t is equal to EC sin omega ct plus k into em into cos omega m into t அப்படின்னு நமக்கு கிடைக்கும். So இந்த மாதிரி FM சிக்னலுக்கு தனியா PM சிக்னலுக்கு தனியா in terms of modulation indexல equation எப்படி இப்ப சேஞ்ச் ஆகுதுன்றத பார்க்கலாம். So FM சிக்னலுக்கு EFM of t is equal to EC sin of இங்க நம்ம கான்ஸ்டன்ஸ் வந்து m அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் அதே மாதிரி ஃபேஸ் மாடுலேஷன்லயும் இங்க நம்ம மாடுலேஷன் இண்டெக்ஸ் வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஆனா FM மாடுலேஷன் ஃபேஸ் மாடுலேஷன் ரெண்டுத்துலயுமே m வேல்யூஸ் வந்து டிஃபர் ஆகும். FMல வந்து m is equal to k into em அப்படின்னு கிடைக்கும். ஆனா ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா k1 into em divided by omega m அப்படின்னு கிடைக்கும். இதுல omega is equal to 2 pi f அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ரிலேஷன். omega m க்கு பதிலா 2 pi fm அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கண்டிஷன்ல இந்த FM தவிர இருக்கிற வேல்யூஸ் அதாவது k1 into em divided by 2 pi அப்படிங்கிறது தான் நம்ம frequency deviation delta அப்படின்னு ரெஃபர் பண்ணுவோம். So m வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா in terms of delta ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது del by fm அப்படின்னு எழுதலாம் which is equal to maximum frequency deviation divided by the modulating frequency. So இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரிலேஷன். பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் மாடுலேஷன் அதாவது ஆங்கிள் மாடுலேஷனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி டிவியேஷன் டிவைடட் பை மேக்ஸிமம் அலோவபிள் ஃப்ரீக்வன்சி டிவியேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலாஸ் உடைய அவுட்லைன் எல்லாமே பார்க்கலாம் அண்ட் லாஸ்டா இதை பேஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் எக்ஸாம்பிளும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிவியேஷன் ரேஷியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி டிவியேஷன் டிவைடட் பை மேக்ஸிமம் மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆங்கிள் மாடுலேஷன் வேவ்ஸை கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோடைய ஜெனரல் ஈக்குவேஷனா நமக்கு E of t is equal to EC sin omega ct plus m cos omega m into t அப்படின்னு கிடைக்கும். இதுல நம்ம பெசல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்பெக்ட்ரம் உடைய ஃப்ரீக்வன்சிஸை வந்து தனித்தனியா இந்த மாதிரி ஈக்குவேஷன் வைஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இந்த கான்ஸ்டன்ட்ஸ் ஆன J0, J1, J2 இதெல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் ரெப்ரசென்ட்ஸ் தி பெசல் ஃபங்க்ஷன் அண்ட் இந்த பெசல் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மாடுலேஷன் இண்டெக்ஸ் m. ஸோ இதுல கிடைச்சிருக்க ரிசல்டன்ட் வேல்யூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ல நமக்கு நம்பர் ஆஃப் சைட் பேண்ட்ஸ் அண்ட் கரியர் வந்து இன்ஃபைனைட்டா இருக்கும். சைட் பேண்ட்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் செப்பரேட்டட் பை a distance of fm twice the value of fm thrice the value of fm and amplitude of side bands என்னவா இருக்கும் அப்படின்னா EC into J0, EC into J1, EC into J2 அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பேண்ட்வித் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகைன் இந்த பேண்ட்வித்தோட வேல்யூவும் மாடுலேஷன் இண்டெக்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ லோ, ஹை, மீடியம் அப்படின்னு நமக்கு 3 டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கு. லோல நமக்கு வேல்யூ வந்து இட் இஸ் லெஸ் தேன் 1, மீடியம்ல வந்து பிட்வீன் 1 to 10 அண்ட் ஹைல வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் 10. ஸோ லோ இண்டெக்ஸ் இருக்கிற கண்டிஷனை தான் நம்ம நேரோ பேண்ட் FM அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த கண்டிஷன்ல பேண்ட்வித் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த வேல்யூ ஆஃப் FM அப்படின்னு கிடைக்கும். அண்ட் ஹை இண்டெக்ஸ் இருக்க கண்டிஷனை நம்ம வைட் பேண்ட் FM அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய பேண்ட்வித் வேல்யூஸ் எல்லாமே நம்ம டீடைலா பார்க்கலாம்.
high index conditionல bandwidth வந்து it is equal to twice the value of delta. Bessel table யூஸ் பண்ணோம் அப்படின்னா it can be written as 2n into fm. இதுல n அப்படிங்கிறது வந்து number of side bands from the Bessel table. Next ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்முலா Carson's rule. So minimum bandwidth of angle modulated wave is equal to twice the value of delta plus maximum modulating frequency fm max. So இதுல இந்த bandwidth பாத்தீங்க அப்படின்னா 98% of total transmitted power வந்து இந்த பர்டிகுலர் பேண்ட்வித்தை வந்து கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு இதில் ஏதாவது 2 பாராமீட்டர்ஸை கொடுத்துட்டு தேர்ட் பாராமீட்டரை வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பவர் இன் ஆங்கிள் மாடுலேட்டட் வேவ். ஆவரேஜ் பவரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் அன்மாடுலேட்டட் கண்டிஷன் நமக்கு கேரியர் பவர் இஸ் ஈக்குவல் டு இசி ஸ்கொயர் டிவைடட் பை 2r அப்படின்னு கிடைக்கும். ஆர் வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ். இன்ஸ்டன்டேனியஸ் பவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிடி இஸ் ஈக்குவல் டு இடி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆவரேஜா ஒரு ஏஎம் வேல பவர் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா பிடி இஸ் ஈக்குவல் டு இசி ஸ்கொயர் பை 2r அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இங்க இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம இ ஆஃப் டி ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா காஸ் வேவா நமக்கு இருக்கும். ஸோ ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் காஸ் வேவ் வந்து நமக்கு ஜீரோவா இருக்கிறதுனால கரியர் பவருக்கு ஈக்குவலண்டா கிடைக்கிறதுனால தான் இங்க இருக்கிற அதே வேல்யூ நமக்கு இங்கேயுமே கிடைச்சிருக்கு. ஸோ டோட்டல் பவர் பிடி இஸ் ஈக்குவல் டு பி0 பிளஸ் பி1 டில் பிஎன் வேல்யூஸ். அண்ட் இங்க நம்ம இண்டிவிஜுவல் வேல்யூஸ் ஆஃப் பவர் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/r இன்டூ E0 ஸ்கொயர் பை 2 பிளஸ் E1 ஸ்கொயர் டில் EN ஸ்கொயர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த நேரோ பேண்ட் ஸ்பெக்ட்ரம் அதாவது மாடுலேஷன் இண்டெக்ஸ் வேல்யூ லெஸ் தேன் 1 கண்டிஷன்ல இருக்கும்போது நமக்கு சிக்னலுடைய ஸ்பெக்ட்ரம் டிரா பண்ணும்போது நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்மேட் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இதுல இந்த எஃப்சி இருக்கிற டேர்ம் வந்து கேரியர் ஃப்ரீக்வன்சியை ரெப்ரசென்ட் பண்ணும். எஃப்சி பிளஸ் எஃப்எம் வந்து அப்பர் சைட் பேண்ட் ஃப்ரீக்வன்சி, எஃப்சி மைனஸ் எஃப்எம் இருக்கிற கண்டிஷன் வந்து லோவர் சைட் பேண்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய டேர்ம். ஸோ இப்போ நம்ம பார்த்த நேரோ பேண்ட் எஃப்எம் அண்ட் ஒயிட் பேண்ட் எஃப்எம்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு மாடுலேஷன் இண்டெக்ஸ் லெஸ் தேன் 1 அப்படின்னு பார்த்தோம். ஒயிட் பேண்ட்ல கிரேட்டர் தேன் 10, அதாவது இங்க லோ இண்டெக்ஸ் இங்க ஹை இண்டெக்ஸா இருக்கும். அண்ட் எஸ் ஆஃப் டி ஈக்குவேஷன் வைஸ்லயும் நமக்கு இந்த மாதிரி வேரியேஷன் கிடைக்கும். ஸ்பெக்ட்ரம்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு 2 சைட் பேண்ட் அண்ட் ஒரு கரியர் கிடைக்கும். ஆனா இங்க நமக்கு இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சைட் பேண்ட்ஸும் கேரியரும் கிடைக்கும். அண்ட் பேண்ட்வித்தை பொறுத்த வரைக்கும் இங்க ட்வைஸ் த வேல்யூ ஆஃப் எஃப்எம், ஆனா இங்க 2 இன்டூ டெல் பிளஸ் எஃப்எம், அதாவது கார்சன்ஸ் ரூலோட வேல்யூ நமக்கு இங்க கிடைக்கும். அப்ளிகேஷன்ஸ் வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் அண்ட் இங்க வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ப்ராட்காஸ்டிங். ஸோ இப்போ நம்ம இந்த எஃப்எம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 விதத்துல ஜென்ரேட் பண்ணலாம். அதாவது ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அண்ட் ஃபேஸ் மாடுலேஷன் கன்சிடர் பண்ணிக்கும் போது நம்ம பிஎம்ல இருந்து எஃப்எம் ஜென்ரேட் பண்ணலாம், இல்ல எஃப்எம்ல இருந்து பிஎம் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சருடைய அவுட்லைன் எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எஃப்எம் ஃப்ரம் பிஎம். ஸோ இப்போ நம்ம இனிஷியல் இன்புட் சிக்னலை வந்து இன்டெகிரேட்டருக்கு ஃபீட் பண்ணியாச்சு. இதனுடைய அவுட்புட்டா நமக்கு விஎம் ஆஃப் டி அப்படின்னு நமக்கு சிக்னல் வந்து கிடைக்கும். இப்போ இதை எடுத்து ஃபேஸ் மாடுலேட்டருக்கு இன்புட்டா ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு தேவையான எஃப்எம் அவுட்புட், அதாவது WI of t is equal to WC plus K by tau into EM of t into dt அப்படின்னு கிடைக்கும். இதுல tau அப்படிங்கிறது வந்து டைம் கான்ஸ்டன்ட் ஆஃப் இங்க யூஸ் பண்ணிருக்க இன்டெகிரேட்டருடைய வேல்யூ. அண்ட் WI of t அப்படிங்கிறது வந்து instantaneous frequency. நெக்ஸ்ட் இப்போ PM from the value of frequency modulation கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்புட் சிக்னலை இப்போ நம்ம ஒரு டிஃபரன்ஷியேட்டருக்கு பாஸ் பண்ண போறோம். அண்ட் இங்க நம்ம frequency modulator எடுத்துக்க போறோம். ஸோ இங்க வந்து நம்ம இன்டெகிரேட்டர் அண்ட் ஃபேஸ் மாடுலேட்டர், இங்க நம்ம டிஃபரன்ஷியேட்டர் அண்ட் ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு எஃப்எம் அவுட்புட் கிடைக்கும், இங்க நமக்கு பிஎம் உடைய அவுட்புட் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். क्वेश्चन என்ன அப்படின்னா find the carrier and modulating frequency value of modulation index and maximum deviation of frequency modulated wave represented by EFM of t is equal to 12 sin 6 into 10 power 8 t plus 5 sin 1250 t. What power will frequency modulated wave dissipate in 10 ohms resistor? So first நமக்கு என்னென்ன டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம எழுதலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் EFM of t வந்து தெரிஞ்சிருக்கணும். So EFM of t is equal to EC sin omega CT plus M sin omega M into t. And நமக்கு கொடுத்திருக்க வேல்யூ என்ன? 12 sin 6 into 10 power 8 t plus 5 into sin of 1250 t அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் EC is equal to 12 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒமேகா C is equal to 6 into 10 power 8 and M வேல்யூ
is equal to 5, omega m is equal to 1250 and அது போக நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா R value which is equal to 10 ohms அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So first நம்ம என்ன calculate பண்ணணும் அப்படின்னா carrier frequency calculate பண்ணணும், அதாவது FC calculate பண்ணணும். அதுக்கு நமக்கு omega c ஓட value கிடைச்சிருக்கு. omega c is equal to 2 pi into FC. So FC தான் நமக்கு கேட்டிருக்காங்க. So omega c divided by 2 pi substitute பண்ணும். omega c value 6 into 10 power 8 divided by 2 pi solve பண்ணோம் அப்படின்னா 95.5 megahertz அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்மளுடைய first value. Second value modulating frequency calculate பண்ணணும் FM. So இங்கேயும் அதே procedure தான். So FM is equal to omega m divided by 2 pi represent பண்ணலாம். omega value 1250 divided by 2 pi which is equal to 198.5 hertz. Third என்ன கேட்டிருக்காங்க, modulation index கேட்டிருக்காங்க. இது நமக்கு questionல இருந்து டைரக்டாவே கிடைச்சிருக்கு which is equal to 5. So m is equal to 5. Next fourth parameter என்ன கேட்டிருக்காங்க, maximum deviation. So modulation index யூஸ் பண்ணோம் அப்படின்னா m is equal to frequency deviation divided by maximum frequency FM. So del value நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய question. So del is equal to m into FM அப்படின்னு எழுதலாம். m value 5 and FM value நம்ம இப்பதான் calculate பண்ணோம். So 198.5 which is equal to 992.50 அப்படின்னு கிடைக்கும். And last நம்ம calculate பண்ண வேண்டியது என்ன, total power PT which is equal to EC square divided by 2R. EC ஓட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 12 square divided by 2 into R value 10 which is equal to 7.2 watts அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு பாராமீட்டரை வந்து நமக்கு ஒரு ஈக்குவேஷனை கொடுத்து கேட்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு ஸ்ட்ரக்சரா தெரியணும் அப்படின்றதுனால தான் ஒரே கொஸ்டின்ல எல்லா பாராமீட்டர்ஸையும் சால்வ் பண்ற மாதிரி இப்படி எடுத்திருக்கேன். Next இன்னொரு example solve பண்ணலாம். Question என்ன அப்படின்னா, the carrier frequency of signal is 100 megahertz and maximum frequency deviation is 75 kilohertz கொடுத்திருக்காங்க. இதுல if the highest audio frequency modulating carrier is limited to 15 kilohertz then find the value of bandwidth for the modulating signal. So நமக்கு FC value அதாவது carrier frequency 100 megahertz கொடுத்திருக்காங்க. frequency deviation 75 kilohertz கொடுத்திருக்காங்க and maximum modulating frequency நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 15 kilohertz கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம bandwidth கண்டுபிடிக்கணும். அதாவது Cartman's rule ரொம்ப ரொம்ப important அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபார்முலா என்ன அப்படின்னா bandwidth is equal to twice the value of del plus maximum frequency. So del value 75 and FM value 15 substitute பண்ணோம் அப்படின்னா 180 kilohertz அப்படின்னு கிடைக்கும். Cartman's rule யூஸ் பண்ணி நம்ம bandwidth வந்து calculate பண்ணணும். Next FM and PM modulators. So FM வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம frequency vary பண்ணுவோம். So carrier frequency வந்து ஜெனரலா ஒரு LC oscillators வந்து நமக்கு generate பண்ணி கொடுக்கும். So இந்த FC value வந்து it is changed by varying. இங்க LC oscillator அப்படிங்கிறதுனால ஒன்னு நம்ம L value change பண்ணணும், இல்லனா C value வந்து tank circuitல change பண்ணணும். So இதுக்கு காமனா யூஸ் பண்ணக்கூடிய devices என்ன அப்படின்னா FET, BJT, varactor diode. ஏன்னா இதுல தான் நம்ம reactance value வந்து voltage vary பண்ணி நம்ம change பண்ணிக்கலாம். So reactance அப்படிங்கும்போது இது வந்து இண்டக்டிவாவும் இருக்கலாம் இல்ல கெபாசிட்டிவாவும் இருக்கலாம். So இந்த reactance value நமக்கு change இருந்துச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம frequency வந்து change பண்ணலாம் ஆசிலேட்டர்ல. So இதுதான் ஜெனரலா நமக்கு frequency change பண்றதுக்கான கான்செப்ட். So இந்த FM மாடுலேட்டர்ஸ்ல நமக்கு ரெண்டு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் FM, செகண்ட் வந்து இன்டைரக்ட் FM. டைரக்ட் FMல வந்து F is varied directly by modulating signal and instantaneous frequency deviation வந்து it is directly proportional to the amplitude of modulating signal. ஆனா இன்டைரக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா it is obtained by the phase modulation of carrier. So நமக்கு instantaneous phase deviation வந்து it is directly proportional to amplitude of modulating signal அப்படின்னு கிடைக்கும். So இதுதான் direct and indirect டைப்புக்கு இருக்கிற basic difference. So first இந்த FET reactance modulatorல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு impedance value வந்து it is equal to 1 by j omega into C equivalent அப்படின்னு கிடைக்கும். So இதுல C equivalent அப்படிங்கிறது வந்து GM into C into R. So நமக்கு XC value reactance and capacitor valueக்கு இருக்கிற relation என்ன அப்படின்னா it is equal to 1 by omega C. So இதுல இருந்து total capacitance வந்து it is equal to GM by 2 pi F into N. So இந்த equation பேஸ் பண்ணி ஒரு example solve பண்ணலாம். Question என்ன அப்படின்னா determine the value of capacitive reactance from the reactance of FET modulator
whose GM is equal to 12 millisiemens and assume the gate to source resistance is 1/9 of reactance of gate to drain capacitor and frequency is 5 megahertz. So நமக்கு என்னென்ன values கொடுத்திருக்காங்க அப்படின்னா GM is equal to 12 into 10 power minus 3 கொடுத்திருக்காங்க. 1/9 of reactance அப்படிங்கிறதுனால n is equal to 9 அப்படின்னு கிடைக்கும் and frequency value is equal to 5 megahertz அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So இதுல இருந்து நம்ம calculate பண்ண வேண்டியது capacitive reactance, அதாவது XCEQ which is equal to 1 by 2 pi F into C equivalent. C equivalent value என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். So 1 by 2 pi F into GM divided by 2 pi F into N. இதுல 2 pi F cancel ஆச்சு அப்படின்னா remaining value நமக்கு N by GM அப்படின்னு கிடைக்கும். N value 9 and G value 12 into 10 power minus 3. Solve பண்ணோம் அப்படின்னா நமக்கு 750 ohms அப்படின்னு நமக்கு தேவையான கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி இது கேட்டிருக்க பாராமீட்டர்ஸை கால்குலேட் பண்ணணும்.